அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திருவாண்டாள் இயற்றிய திருப்பாவை 27ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடிப் பறைகொண்ட யாம்பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே, பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால்: குழந்தைகளே, மார்கழி மாதத்தின் மிக இனிய காலை. வானத்தில் பனி மெல்லக் கலைகிறது. சூரியன் சிரிக்கத் தொடங்குகிறான். இந்த அழகான நேரத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு சந்தோஷமான கதை சொல்ல வருகிறாள். ஆண்டாள் கண்ணனை அன்போடு அழைக்கிறாள். கோவிந்தா, நீ மாடுகள் போன்ற உயிரினங்களை காப்பவன், அனைவருக்கும் நன்மை செய்பவன், தீமையை வெல்லும் வீரன். கண்ணன் வந்தால் எல்லா கஷ்டங்களும் ஓடிவிடும். ஒரு நாள் கோபிகைகள் ஒரு விளையாட்டுப் போட்டி நடத்தினார்கள். அந்த போட்டியில் கண்ணன் ஜெயித்தான். அவன் ஜெயித்ததால் எல்லாருக்கும் பரிசுகள் கிடைத்தது. கண்ணன் கோபிகைகளுக்கு அழகான பரிசுகள் கொடுக்கிறான். நல்ல ஆரோக்கியம், அழகான ஆடைகள், இனிய புன்னகை. ஆனால் அதில் மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? கண்ணனோட அன்பு. கோபிகைகள் மிக மகிழ்ச்சியாக சிரிக்கிறார்கள். கண்ணன், கோவிந்தன் வந்துட்டா அனைத்தும் சந்தோஷமே என்று பாடுகிறார்கள். இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், கண்ணன் இருந்தால் பயம் வேண்டாம். அவன் நன்மையை மட்டும் தருவான். அன்போடு அவனை அழைத்தால் அவன் நம்மோட வருவான். நம்ம சந்தோஷம் பக்தியில்தான். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 27 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இது போன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.